அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நம்ம நாட்டின் ஃபேமஸான ஒரு சம்பல் தான் செய்ய போறேன். இது சம்பல் வந்து இறைச்சில செய்ய போறேன். நம்ம நாட்டுல மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல அநேகமான இடங்கள்ல பாட்டியல்னு சொன்னா நம்மளோட முஸ்லிம் நண்பர்கள் தான் வந்து சமைப்பாங்க. அவங்க அந்த மாசு சம்பல் கட்டாயம் இருக்கும். இப்ப வந்து இறைச்சி சம்பலும் செய்ய தொடங்கிட்டாங்க. நான் இருக்கிற காலங்கள்ல எல்லா பாட்டிகளும் இந்த சம்பல் சாப்பிட்டு இருக்கிறோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நானும் ஒரு முஸ்லிம் நம்பர் வீடியோ பார்த்து தான் இந்த இறைச்சி சம்பல் செய்கிறேன். அதாவது ஆட்டிறைச்சியில செய்ய போறேன். இந்த வீடியோவை நீங்களும் செய்து பாருங்க பார்த்து. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பல் செய்யறதுக்கு ஆட்டிறைச்சி எடுத்திருக்கிறேன். அதாவது எலும்பு இல்லாம வெறும் சதையை மட்டும் எடுத்து ஒரு அளவு பீஸுகளாக கட் பண்ணி அது கூட நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு அது கூட இஞ்சி கருள் பேஸ்ட், தனி மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நாம நல்லா அவிச்செடுக்கணும். நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் போட்டு அவிக்க போறேன். அடுப்புல அவிக்கிறதுனா கூட டைம் எடுக்கும். இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவிச்சா சின்ன சுருங்கி போயிடும் பொரிக்கிறதுக்காக தான் அவிக்க போறோம். தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு 3 விசில் வச்சு நான் அவிச்சு எடுத்தேன்னா அவிச்சு பொரிக்கிறதால நமக்கு அந்த இறைச்சி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிடக்குள்ள டேஸ்டா இருக்கும் நம்ம சம்பல். அதுக்காக தான் அவிக்கிறது. இப்போ மூடியை போட்டு 3 விசில் வச்சு எடுத்தேன்னா ப்ரெஷர் குக்கர் இல்லாத ஆக்கள் சட்டியிலையும் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சாஃப்டா அவிஞ்சு வரணும். அப்பதான் நமக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து வெங்காயம் அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணிட்டு நல்லா உதுத்தி விடுங்க. கட்டியா இல்லாம ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி உதுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம ஒயில சூடாக்கிட்டு அதுக்குள்ள போட்டு பொரிச்செடுக்கணும். பொரிக்கக்குள்ள ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு கொள்ளுங்க. ஏண்டா வெங்காயம் கறி போச்சுன்னு சொன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கசக்கும். நல்ல வடிவான கலர்ல பொரிச்செடுக்கணும். இந்த வெங்காயம் பொரிக்கிறதுலான்ட்டுக்கு இந்த சம்பல்ற டேஸ்ட். இந்த வெங்காயம் முறைச்சு அளவா பொரிச்சுன்னு சொன்னா நமக்கு இந்த சம்பல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க கடையிலே வாங்க தேவையில்லை. கடையில என்னென்ன போட்டு செய்யறாங்களோ தெரியல. நீங்க வீட்டிலேயே நீங்க செய்து இந்த வீடியோ பார்த்து செய்து வச்சீங்கன்னா ஒரு 1-2 மாசத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல. பாருங்க, இந்த அளவுக்கு பொரிச்செடுத்தா போதும். கூட பொரியணும்னா இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆறும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நமக்கு வடிவான கலர்ல வரும். இப்போ பிளேட்ல ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுல இறக்கி கொள்ளுங்க. ஓயில் எல்லாம் டிஷ்யூ எடுத்துடும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வடிவா வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அடுத்த வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயத்தை எல்லாம் பொரிச்சு எடுத்து சைட்ல வச்சுட்டு அடுத்தது நாம இறைச்சி அவிச்சு எடுத்துட்டோம். நல்லா ஆற விட்டுட்டு பொரிச்சு இந்த தண்ணி ஒயில் வந்து வெடிச்சு பறக்கும். நல்லா ஆற விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதையும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்து கூட கருக விடக்கூடாது. இதையும் வடிவா போட்டுட்டு 2 பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க. வெங்காயத்தையும் இதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வடிவான கலர்லையும் கருகாமையும் பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து இதையும் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, அவிஞ்ச இறைச்சி வந்து கொஞ்சம் தான் வரும். ஒரே இதுல நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்ப வந்து நம்ம 2ஐயும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்க, டிஷ்யூல தான் போட்டு வச்சு நான் பொரிச்சிட்டு இந்த ஆயில் எல்லாம் இறங்கிடும். இப்ப வந்து நாம அந்த இறைச்சை வந்து பொரிச்சு இறைச்ச மிக்ஸில போட்டா ஒரு சுத்தி பல்ஸ்ல போட்டு சுத்தி எடுத்து சொன்னா அப்படியே கட்டிகள் இல்லாம வரும். 1-2 கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லை, சின்னதா கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு சுத்தோ 2 சுத்து கூட பவுடர் ஆக்காம ஒரு அளவுக்கு அரைச்சு எடுத்து கொள்ளுங்க. நான் வந்து 2 தடவை போட்டு அரைச்சு எடுத்தேன்னா சூட ஆற விட்டுட்டு நல்லா இறைச்சிய இந்த அளவுக்கு அடிச்செடுத்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த பருவத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கட்டித்தன்மை வேணும்னு சொன்னா அப்படி ஒரு சுத்தி எடுங்க. இப்ப செய்முறையை பார்ப்போம். அடுப்புல சட்டியை வச்சுட்டு சட்டி வந்து சூடானதுக்கு பிறகு நான் வந்து கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ விட்டுக்கொள்ளுங்க. ஆனால் கோகோனட் ஆயில் செய்யணும், நல்ல வாசமும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கோகோனட் ஆயிலில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து வெள்ளைப்பூட்டை வந்து தட்டி எடுத்திருக்கிறேன். தட்டி எடுத்து போட்டுக்கொள்ளுங்க, நல்லா இருக்கும். சின்னதா தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரியணும். கருவேப்பிலை, இதோட ரொம்ப வெள்ளைப்புற்று இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு தண்ணி இல்லாம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த நேரம் தான் நாம மற்றதெல்லாம் சேர்க்கணும்.
இது நல்லா பொரிஞ்ச ஈரத்தன்மை இல்லாம இருந்தால் தான் நம்ம இறைச்சியை சம்பலை கண்ணாலைக்கு வச்சு கொள்ளையிலும். இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வடிவா நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இந்த நேரம் வந்து வெட்டுத்தூள் எடுத்திருக்கிறேன். வெட்டுத்தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நம்ம இறைச்சிக்கு உப்பு சேர்த்துருக்கிறோம், அதனால பார்த்து சேர்க்கணும் உப்பை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து லோவில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி வந்து நமக்கு இந்த வெட்டுத்தூள் வந்து கருகி போயிடும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகுதான் நம்ம இறைச்சி சேர்க்கணும். இப்போ இறைச்சி சேர்த்துட்டு ஹீட்டை வந்து லோவிலே வச்சுக்கொள்ளுங்க. இறைச்சியும் ஒரு சாதுவாக நல்லா வதக்கி இந்த ஒயிலில் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஏன்னா நம்ம இறைச்சி எப்பவும் உள்ளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது பொரியாமல் இருக்கு உள்ளுக்கு. அப்போ அதனால இப்படி போட்டு பொரிச்சோம்னு சொன்னோம், கொஞ்சம் ஒயிலில் கொஞ்சம் ஃப்ரை எடுத்தோம்னு சொன்னால் நல்லா பொரிஞ்சிடும். அப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சா தான் நம்ம நீண்ட நாட்கள் வச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வடிவான கலரில் வந்துட்டுது. இப்போ இந்த நேரம் கடைசியாக வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் ஆகினாலே போதும். இனி வந்து நமக்கு பெருசாக வதக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு தேசி புளியை புளிஞ்சு ஊற்றிக்கொள்ளுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நீங்கள் தேசி புளியை விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா குறைப்பு இந்த நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் வெட்டுத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு மீடியம் அளவில் தான் உரைப்பு சேர்த்திருக்கிறேன். இந்த நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு தேசி புளியை விட்டுக்கொள்ளுங்க. இந்த தேசி புளி விடுறதால இந்த உரைப்பை பேலன்ஸ் பண்ணும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற விட்டுட்டு நல்லா ஒரு கண்டெய்னர்லயோ இல்லாட்டி ஒரு கிளாஸ் பொட்டிலையோ போட்டு வச்சோம்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நாம வச்சுக்கொள்ளையிலும். 1 மாதத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கொள்ளையிலும். இந்த எல்லா வகை ரைஸுக்கும் நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெள்ளை சோறோட நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா வீட்டில் ஒரு கறியும் இல்லைண்டா நீங்க வெள்ளை சுட சுட சோறு போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க பிக்னிக் போறண்டாலும் செய்து எடுத்துட்டு போகலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். பாட்டிகளுக்கு நீங்க ஏர்லியாவே செய்து வச்சிடலாம். வீட்டு பாட்டிகளுக்கு, பெரிய பாட்டிகளுக்கு செய்ய கஷ்டம்டா வீட்டு பாட்டிகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க, விருந்தாளி எல்லாம் உங்களுக்கு பாராட்டிட்டு போவாங்க. இந்த டேஸ்டான சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே நான் மாச சம்பல் போட்டிருக்கிறேன், வீடியோவில் பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.